guys, welcome back to my channel. ரொம்ப வெயில் அடிக்குது, ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு வந்து ரெண்டு புது அப்டேட் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த சேர்லாம் எடுத்துருவோம். வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. வந்து இங்க போட்டுருவோம். ஐயோ மண்பானை எல்லாம் வந்துச்சு கைஸ். நல்ல வேலை ஓடியல. பாருங்க நம்ம ஐடியாவை எங்கே வைப்போம். மண்பானை கீழே இருந்தது கைஸ், கொஞ்சம் ஒடியல. நல்ல வேலை. அங்கே கைஸ் வீடியோ எடுக்கலாம். இது வந்து இன்னொரு புது புடா தான். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து சந்தையில் வாங்கினது கொண்ட ஃபீமேலு. இதுவும் ஃபீமேல் தான், ரெண்டுமே சப்ஜா. ஆனால் இது வந்து கன்ஃபார்ம் இல்லை சப்ஜாவா கர்ணையா. ஆனால் இது வந்து கன்ஃபார்மு. இது வந்து ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் அந்த தலை மட்டும்தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான இது ஷேப்பில் இருக்குது. அதுதான் எனக்கு பிடிக்கல. அப்புறமா இதில் ஒரு அப்டேட்டு. இதில் அங்கடா ஃபேன்சி காணுன்னு சொல்லுவீங்க. குத்திட்டோம் ஓனர்கிட்ட, திருப்பி குத்துட்டோம். நம்ம என்ன பண்ணோம், ஃபேன்சி முட்டை எதுவுமே இதில் போட்டுருக்கோம். ஃபேன்சி முட்டை இதில் போட்டு முட்டி வந்து பொறியுதுன்னு பார்த்தோம். ரெண்டு முட்டையும் இது ஆயிடுச்சு, ஒஞ்சிச்சு. அந்த ஷெல்லு ஓடிக்கும்ல குட்டி வெளியே வரத்துக்கு, அது வந்தது கைஸ். இந்த முட்டை வந்து மேலே இருந்தது அந்த ஓப்பனிங். அந்த முட்டை வந்து இப்படி திரும்பிடுச்சு மண்ணிலே, அதனால அது இருந்துச்சு. அந்த முட்டை நேற்றே தூக்கி போட்டோம். இது வந்து நல்ல பியூட்டிஃபுல். இது வந்து செம்மையாக இருக்குது இந்த குட்டி. இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டு தான் வந்திருக்கோம் வெளியே. இது வந்து ஃபேன்சி குட்டினால காலில் வந்து முடி இருக்குது. இதெல்லாம் ஹார்ம்ஃபுல்லாக இல்லை, இப்படி தள்ளுவாங்க சில பேர். பாருங்கள் கைஸ், முடியில் கொஞ்சம் முடி இருக்கும். அது அப்பா வந்து அப்படி இருந்தது. பீக் ஒரு மாதிரி டீஃபார்ம் ஆயிடுச்சு கைஸ். பாருங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவனை பாருங்க கைஸ், இவன் ப்ரீடிங் பண்ணோன்னு இருக்கான். ப்ரீடிங் ஆகணும் அப்படி தான் இருக்கான் கைஸ் அவன். பாருங்க கைஸ், இந்த பீக் எப்படி டீஃபார்ம்ட் ஆயிருக்கு பாருங்க. ஒரு மாதிரியா டீஃபார்ம்டாக இருக்குது கைஸ் இந்த பீக்கு. அதுதான் நான் தாத்தா கிட்ட சொன்னேன் காலையில். பீக் கொஞ்சம் டீஃபார்ம்டாக இருக்குது. கவனிடா, சும்மா ஆடின்னு இருக்க. வாங்க கைஸ் உள்ளே போட்டுக்கலாம், இல்லைனா அம்மா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ அதான் கைஸ். அப்புறமா இந்த கூண்டில் வந்து எங்கள் தாத்தா ஃபுட்டு போட்டாருன்னு நினைக்கிறேன். ரெண்டு கூண்ட்லேயும் ட்ரே போட்டார் சாப்பாடு தீனி அவங்களுக்கு. ஸோ அதுதான் மதியானம் அண்ணா டெய்லி வருவோம் நாங்கள். என்னடா இவன் புதுசாக இருக்கான்னு பார்ப்பீங்க. அதே வீட்டிலேருந்து தான், அதே அந்த ப்ளூ வீடு. ஃபோன் ஒர்க் ஆகலை கைஸ், ஜூம் இன் பண்ண முடியல. உங்கள் ஆல்ரெடி காட்டியிருப்பேன் அந்த ப்ளூ வீடு. அந்த வீட்டில் தான் அந்த அங்கிள் வந்து தந்தார். இதை கூட போட்டு குட்டி எடுங்க, நாங்கள் இல்லை இது கூட போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட போடுறோம். இவன் இருக்கான்ல கைஸ் மஞ்சக்கண்ணு, அவனை தூக்கி இது கூட போடுறோம். அப்புறமா அந்த ஜாக்கை வந்து இது கூட போடுறோம். ஸோ கைஸ், அது வந்து ரெண்டு சாதா பேர். கர்ணையில் செம்மையான பேரிங் இருக்குது கைஸ். அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த கிரிசில் உட்காந்துருக்குல்ல கைஸ், அது வந்து ஒரு டோர்னமெண்ட் புறா. அப்புறமா அந்த சப்ஜா பின்னாடி உட்காந்துருக்குல்ல கைஸ், பின்னாடி அது வந்து டோர்னமெண்ட் புறா. இந்த சாக்லேட்டும் வந்து ரேரான பேர்ட் தான். மூணுமே மேல்ஸு.
இவங்க மூணுத்துக்கும் ஃபீமேல்ஸ் இருக்குது. அந்த சாக்லேட்டும் இந்த ஃபீமேலும் பேர் பண்ண போகிறோம். அப்புறமா அந்த கிரிசிலும் இதுவும் பேர் பண்ண போகிறோம். இந்த சப்ஜாவில் கைஸ் சப்ஜாவும் இது முட்டையில் உட்காந்துருக்குல்ல கைஸ் மண்பானையில், அதுவும் பேர் பண்ண போகிறோம். அது அப்புறமா இந்த மஞ்சள் கண்ணியதோட ஜாக் அதோட. ஸோ 5 பேர் 5 கூண்டை போடுவோம். ஒரே டைமில் 5மே போட்டுருவோம். இந்த சப்ஜாவில் கைஸ் ரக்கையை வெட்டிட்டோம். இவங்க மூணுத்துக்கும் நான் இப்போ சொன்னல கைஸ் அவங்க ரக்கையை வெட்டிட்டோம். ஏன்னா அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புறா. இதுவும் ரக்கையை வெட்டிட்டோம். ஏன்னா என்ன பண்ணுது, பறக்க விட்றோம் கைஸ். செம்ம தூரமாக போகுது கைஸ். அப்படியே எங்கேயோ பல்லாவரத்துக்கு போகுது கைஸ். அந்த சரவணா ஸ்டோர்ஸு குரோம்பேட் அந்த பக்கமாக போயிடுது கைஸ். ஜங்கிலி கூட சுற்றிட்டு காட்டுப்புறா கோயில் புறா கூட சுற்றிட்டு அப்படியே வருது வீட்டுக்கு. இந்த 2 ஜாக் ஜீனி எங்கே போடுறதுன்னே தெரில. இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் இந்த பேரை. என் மைண்டில் இருந்தது. ஃபஸ்ட்டு ஜாக்குன்னு ஏதோ சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பேர் சொல்லுவாங்க. நான் அப்படி நினச்சினே இருந்தேன். அப்புறம் தான் என் மைண்டுக்கு வந்தது ஜாக் ஜீனின்ட்டு. நான் பெப்பர்னு சொல்லியிருந்தேன். இங்கிலீஷில் வந்து இவங்களை பெப்பர்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் தமிழில் ஜாக் ஜீனின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதாங்க இன்னைக்கோட அப்டேட்டு. இவனோட ரக்கியம் வெட்டிட்டோம். இவனுக்கு ஒரு நல்ல ஃபீமேல் வேணும். இல்லை நம்மக்கிட்ட ஃபீமேல் இருக்குது. உங்ககிட்ட காட்டியிருப்பேனா இல்லையான்னு தெரில எனக்கு. ஒரு வெள்ளை கலர் கருணை, அந்த கருணையும் இவனும் பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இவன் இருக்கான்ல கைஸ், ஃபஸ்ட்டு இவனும் அந்த கருணையும் பேர் பண்ணோம். 6 செட்டு எடுத்தோம். எல்லா செட்டும் வந்தது. 4வது செட்டு மட்டும் ஃபால்ட்டை பொறிக்கல. ஆனால் 5 செட்டுமே செம்ம பக்காவாக பறக்கும் கைஸ். நாங்கள் எல்லா குட்டியும் விற்றுட்டோம். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட குத்தோம். அவர் இன்னும் தருவேல, ஒரு புறா கூட இன்னும் தருவேல. ஸோ அதான் கைஸ், அந்த வெள்ளை இன்னும் ஒரு வெள்ளை ஃபீமேல் ப்ரீட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதையும் அந்த சப்ஜெக்டில் கைஸ் மண்பானையில் உட்காந்து அதுவும் ப்ரீட் பண்ணி 2 வந்தது. இன்னும் வந்து ஃபுல் கிரேயாக இருந்தது. என்னடா கூவுது, மேல் மாதிரி கூவுதுன்னு நினைப்பீங்க. இல்லை, ஃபீமேல் தான். 2மே கீழே இருக்குதும் கூவும், 2மே கூவும். ஃபஸ்ட்டு குட்டி தான் வந்தது, செகண்ட் குட்டி இதுதான் வந்தது. இவனை வந்து ஒரு நாள் புச்சோம்ல கைஸ், இப்படி புச்சி மேலே ஏற்றணும். அந்த நார்னா வந்து அவன் காலில் மாட்டி ஒரு முட்டை கீழே வந்து ஒஞ்சிச்சு. அந்த முட்டை கூட நாங்கள் செக் பண்ணும்போது ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொறிக்கிற டேட்டில் பொறிக்கவே இல்லை. இவன் மட்டும் பிறந்தான். ஸோ அவனும் ஒரு வெள்ளை ஃபீமேலும் போடுவான். அவனை லேட்டாக போடுவோம். ஸோ கைஸ், இவனும் பறக்க விட்டோம். நான் அவங்க போன வீடியோவில் சொல்ல அவங்கக்கிட்ட. இவனும் பறக்க விட்டோம். எங்கேயோ போய் உட்காந்தான். ஆனால் அது திருப்பி வந்துட்டான், பக்காவாக வந்துட்டான். நேற்று வந்து இந்த 4 பேரை வெளியே விட்டோம். அது 2 புது புறா, அதுவும் நாங்கள் வெளியே விட்டோம் நேற்று. எல்லாம் நேற்று வெளியே வந்துட்டு நல்லா ஜாலியாக இருந்தாங்க. ஸோ அதான் கைஸ் இன்னைக்கோட வீடியோ. ஸோ பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் கைஸ்.